அமலேக்கியருடைய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா வராங்க. அங்க வரும்போது மோசே கைகளை உயர்த்தி மலையின் மேலே ஜெபம் பண்றாரு. ஒரு சின்ன குன்று மேலே ஏறி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. அப்போ மலைக்கு கீழே யோசுவாவுடைய தலைமையில நடக்கிற யுத்தத்தை யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் ஜெயிக்கிறாங்க. கொஞ்சம் மோசே கீழே கைகளை தளர விடும் பொழுது அவங்க இஸ்ரவேலர்கள் பின்னடைவை சந்திக்கிறாங்க. அதுக்காக அவர்களுடைய மோசேனுடைய கையை ஊரும் ஆரோனும் தூக்கி பிடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, யுத்தத்திற்கும் கத்தி, அந்த வாழ்னாலும் கத்தினாலும் ஈட்டினாலும் போர்க்களத்துல சண்டை அடிக்கிற சண்டைக்கும் ஒரு மனுஷன் கையை தூக்கி ஜெபம் பண்றதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? இதுதான் நாம இந்த நாட்கள்ல நிதானிக்க வேண்டிய ஒரு போராட்டம். நமக்கும் இந்த போராட்டம் இருக்கு. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். நாம எப்பொழுதெல்லாம் கையை தளர விடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம ஆவியின் அனலை அவித்து போடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் எதிரி நம்மை மேற்கொள்ளுவான். அதனாலதான் ரோமர் 12 பவுல் சொல்றார், ஆவியிலே அனலாயிருங்கள். அந்த ரோமர் 12 ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில அனலா இருக்கிறது அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அப்படியே ஃபயர் 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 ஃபயர்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. உண்மையாகவே ஆவியில விழிப்புடனே சோர்வு இல்லாம நாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஆவியிலே அனலாயிருங்கள். அப்போ நம்ம சந்திக்கிற யுத்தம் என்பது ஆவிக்குரிய யுத்தம். நமக்கு வச்சிருக்கிற நம்ம வரலாறு நமக்கு வச்சிருக்கிற பேரு ஆவிக்குரியவர்கள். சரியா? அப்போ நமக்கு உதவியாளராய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் ஆவியானவர். எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான் அட்டாச் ஆயிருக்கு. நமக்கு எதிராளியும் அவன் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறான். அவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவனும் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல தான் நமக்கு ஒரு வார்ஃபேரை கொண்டு வருவான். நம்ம ஒரு யுத்த களத்துல கொண்டு வந்து நிறுத்துவான். நமக்கு யுத்தமே ஆவியில தான். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரிஞ்சா கல் எடுத்து அடிச்சிடலாம், கத்தி எடுத்து போய் வெட்டிடலாம். ஆனா அவன் அப்படி கிடையாது. அவனால போய் பரலோகத்துக்கு போய், நல்லா கவனிங்க, அவனால பரலோகத்துக்கு போய் ஒரு கலகம் பண்ணி அங்கிருந்து ஒரு கூட்டத்தை பிரிச்சு எடுத்துக்கொண்டு வர முடியும்னா அவன் எவ்வளவு பெரிய தந்திரசாலி. நம்ம கிட்ட எல்லாம் 2 வார்த்தை சிரிச்சு பேசினாலே நம்ம விழுந்துருவோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கணும், எந்த அளவுக்கு ஆவியின் பலனை, எந்த அளவுக்கு ஆவியில் அனல் உள்ளவர்களா இருக்கணும். பெரிய பெரிய பரிசுத்தவான்களே வீழ்த்தி இருக்கிறான் தன்னுடைய தந்திரத்தினால. அதனாலதான் பேதுரு சொல்லுவாரு, பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்துல அவன் சிங்கத்தை போல வருவான்வாரு, 2வது நிருபத்துல அவன் சர்ப்பத்தை போல வருவான்வார். சிங்கம் கூட முகத்துக்கு முகமா எதிர்த்து நிற்கும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா சர்ப்பம் வந்து அப்படியே சைலண்டா வந்து உள்ள படுத்துரும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்க கையை உள்ள விடும்போது, காலை உள்ள விடும்போது டக்குனு கொத்திரும், உள்ள இருக்கிறதே தெரியாது. அதுதான் பிசாசுடைய தந்திரம். ரொம்ப தந்திரசாலியான ஏன் சர்ப்பத்தை சூஸ் பண்ணா? சில கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாம்பை பார்த்தாலே பிசாசு கட்டுக்கிறோம். ஐயோ, அது இருந்த இடத்துல நீ வந்து வீடை கட்டிட்டு பிசாசு வந்துச்சு, சாத்தா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரி எவனோ செய்வனை வச்சு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் இது? காடுனா பாம்பு இருக்கதான் செய்யும், மலை பகுதினா பாம்பு இருக்கதான் செய்யும், அடர்த்தியான ஒரு செடிகள் இருக்குன்னா பாம்பு இருக்கதான் செய்யும். பாம்பு என்பது அதுவும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான். ஆனா பைபிள் அழகா சொல்லுது, அதுகிட்ட ஒரு சில தந்திரமான, சைலண்டா வர மாதிரி, ரொம்ப சத்தமே இல்லாம அட்டாக் பண்ற மாதிரி, சத்தமே இல்லாம உள்ள நுழைஞ்சிற மாதிரியான ஒரு தந்திரம் இருக்கு அதுகிட்ட. அந்த தந்திரத்தை தான் இவன் யூஸ் பண்ணிக்கிட்டானே தவிர பாம்பு வந்து பிசாசு கிடையாது. அல்லேலூயா. அப்ப தந்திரசாலியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். ஏன்னா சர்ப்பத்துக்கிட்ட அவன் எதை தான் யூஸ் பண்ணா, அந்த தந்திரத்தை தான். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. சகல விலங்குகளையும் சர்ப்பம் தந்திரமானதா இருந்தது. நாய் அப்படி இல்ல, பூனை அப்படி இல்ல, யானை அப்படி இல்ல, சிங்கம் அப்படி இல்ல, எதுவுமே அப்படி இல்ல. இது மட்டும் தான் கொஞ்சம் அந்த தந்திரம், அதுதான் இவனுக்கு வேணும். ஊழியக்காரன் கடவுள் யூஸ் பண்றாரோ இல்லையோ, பிசாசு நல்லா யூஸ் பண்றான். ஏன்? எவன்கிட்டே இருக்கிற தந்திரம் எல்லாம் இல்லாததெல்லாம் இவங்கிட்ட தான் இருக்கு. எப்படி பேசினா எப்படி வரும், எப்படி பேசினா யாரை நைஸ் பண்ணலாம், எப்படி பேசினா சர்ச்சு கட்டிடலாம், எப்படி பேசினா வீடு கட்டிடலாம், எப்படி பேசினா கார் வாங்கிடலாம், எப்படி பேசினா பெயிண்ட் அடிச்சிடலாம், எப்படி பேசினா அலங்காரம் பண்ணிடலாம், எப்படி பேசினா ஸ்டேஜ் போட்டுடலாம், எப்படி பேசினா புல்பீட் வாங்கிடலாம், எப்படி பேசினா பிஏ சிஸ்டம் வாங்கிடலாம். எல்லா தந்திரமும் தெரியும் ஊழியக்காரனுக்கு. பணம் இருக்க ஒரு பிசினஸ் மேன் கிட்ட எப்படி பேசுவான், ஒரு ஏழை கிட்ட எப்படி பேசுவான், காசு இருக்கிறவங்க எப்படி பேசுவான், இல்லாதவங்க எப்படி பேசுவான், இருக்கிறவனை எப்படி அவங்க கூட எப்படி பழகுவான், இல்லாதவங்க எப்படி பழகுவான், உள்ள வீட்டுக்குள்ள எப்படி இருப்பான், வீட்டுக்கு வெளியே எப்படி இருப்பான், எல்லா தந்திரமும் தெரியும் ஊழியக்காரனுக்கு. இதுதான் தேவை பிசாசுக்கு.
ஜனங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்பா அவர் உண்மையா அப்படியே ஓடிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்த லெவல்ல போய்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தடுத்த லெவல்ல அந்த லெவல் எங்க போய் நிக்கும்ன்றது தெரியும். அதுதான் சொன்னேன், பைபிள்ல இருக்கிற ஊழியக்காரனும் சீஷர்களும் அவங்க செஞ்ச ஊழியத்தினுடைய விதத்துக்கும் இந்த நாட்கள்ல செய்யற ஊழியத்தினுடைய விதத்துக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடு. அப்ப யார் ஊழியக்காரர்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்? கடவுள், இயேசு, தேவன், கர்த்தர் யூஸ் பண்றாரா அல்லது சாத்தான் யூஸ் பண்றானா? கவனிங்க. அப்போ நமக்கு ஆவிக்குரிய ஒரு போராட்டம், ஆவிக்குரிய ஒரு போராட்டம். அது அதான் சொன்னேன், நாம கைகளை தளர்ந்து விடும். எப்படி கைகள் தளர்ந்து விடும்போது அங்க வந்து இஸ்ரவேலர்களை மேற்கொண்டார்களோ, அதே மாதிரி நாம ஆவிலே சோர்ந்து போகும்போது, ஆவிலே தளர்ந்து போகும்போது, ஜெபத்திலே தளர்ந்து போகும்போது, விசுவாசத்திலே தளர்ந்து போகும்போது, பரிசுத்தத்திலே தளர்ந்து போகும்போது எதிரி நம்மை மேற்கொள்ளுவான். ஆகவே அதுவே நாம அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தோம் என்று சொன்னா நமக்கு அதிகாரம் உண்டாகும். எது மேல? அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தத்தின் மேல நமக்கு அதிகாரம் உண்டாகும். நாம் அதை மேற்கொள்ளுவோம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில அனலாயிருங்கள், உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆவில் அனலுள்ளவர்களாக இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஆவியில, அந்த ஸ்பிரிட்ல ஒரு தொய்வு வந்துடக்கூடாது. சரீரம் பலவீனம் வரும் போவோம், அது இயற்கை. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அது வந்தா மாத்திரை போட மாட்டாங்க, நோய் வந்துச்சுன்னா பாவம் பண்ணிட்டான், கடவுள் அவங்க கூட இல்லை, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதை நம்ம தள்ளிடுவோம், அது தேவையில்லாத கூட்டம். ஆனா ஆவியில தொய்வு வந்துச்சுன்னா அது நம்ம ஆத்மாவை பாதிக்கும், அது நம்ம விசுவாசத்தை பாதிக்கும், எதிரி மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அப்ப இதை எப்படி சரி பண்ணலாம்? அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த மாதிரி மீட்டிங்ல பங்கெடுக்கிறது, தனி ஜெபம், வேத வாசிப்பு, கொஞ்சம் இதை விட்டு கொஞ்சம் இந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் அவுட்டரா போனோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல, நான் சொல்றது கிறிஸ்தவ பாட்டு கேட்கறது, அல்லது வந்து தனியா கொஞ்சம் தூரம் நடந்து போறது, வண்டி இருந்தா வண்டியில தனியா கொஞ்சம் தூரம் அமைதியா போறது, மொட்டை மாடியில போய் உட்கார்றது, அல்லது ஒரு நல்ல சீனரியில போய் உட்கார்றது, அல்லது பீச்சில் போய் உட்கார்றது, இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ். அது டெம்பரரி தான் நான் சொல்றேன் இதெல்லாம். அதுக்கப்புறமா நீங்க திரும்ப என்ன பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவலா நீங்க அப்படியே வந்துடணும் உள்ள. ஆகவே 2 விஷயம் சொல்லியிருக்கேன், அதுலயே உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். முதலாவது ஆலோசனை உண்டாகும், 2வது அதிகாரம் உண்டாகும். ஆகவே அவரிடத்துல ஆலோசனை கேட்போம், அப்பொழுது சரியான விதத்துல நம்மை நடத்துவாரு. ஆவியில சோர்ந்து போகாமல் அனலுள்ளவர்களா இருப்போம். அப்பொழுது அந்த எதிரியின் இடத்துல நமக்கு அதிகாரம் உண்டாகும், அவனை நாம மேற்கொள்ளுவோம்.